ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி திண்டுக்கல் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது, திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 21,800 பேர் குடிபெயர்ந்து சென்றுவிட்டதாக PLக்களை வைத்து மாவட்ட ஆட்சியர் சரவணன் மற்றும் ஆத்தூர் தாசில்தார் ஆகியோர் பதிவேற்றம் செய்துள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி குற்றச்சாட்டு. நம்முடைய திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் இந்த வாக்காளர் சிறப்பு சேர்க்கை முகாம் நடைபெற்று வருகிறது. நேற்று காலையிலிருந்து சில தகவல்கள் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதில் என்னன்னா, நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பிஎல்ஓவை நேரடியாக தாசில்தார் அவர் பேர் என்ன, முத்துமுருகன் என்பவர் நேரடியாக சென்று ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருக்கக்கூடிய அந்த பிஎல்ஓவை அழைத்து, நீங்கள் இனிமேல் இருக்க வாக்கெல்லாம் ஷிஃப்டட்னு போடுங்க அப்படின்னு சொல்லி, இடம்பெயர்ந்து விட்டார்கள் என்று பதிவு செய்ய சொல்லி அந்த ஆப்பில் அதை க்ளோஸ் பண்ணுங்க, எஸ்ஐஆரை க்ளோஸ் பண்ணுங்க, இன்னைக்கு கூட க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி காலையிலிருந்து எல்லா வாக்குச்சாவடிக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய சேர வர்றவங்கெல்லாம் இனிமேல் சேர்க்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ எனக்கு ஒரு தகவல் வருது, ஒட்டுப்பட்டியிலேருந்து 60 வாக்காளர்கள் அங்கே மொத்தமாக ஷிஃப்டட்னு போடுறாங்க. அப்போ சேர்றதுக்கு 3 பேர் வர்றாங்க லேடிஸு. வந்த உடனே அவங்கள சேர்க்க மறுத்துடுறாங்க. அந்த புகார் தான் எனக்கு முதல்ல நேற்று காலை தெரிந்தது. அதற்கு பின்னால் நேற்று இரவு நான் கேட்ட பொழுது, நான் கலெக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி ஷிஃப்டர்லாம் நீங்கள் தெரியாமல் போடக்கூடாது, 4ஆம் தேதி வரைக்கும் எஸ்ஐஆர் இருக்குது, சில பேர் பொறுமையாக சேர்க்கலாம் வருவாங்க, 4ஆம் தேதி கூட வருவாங்க, அதுவரை பொறுமையாக இருந்து சேர்க்க வேண்டும் என்று நான் மாவட்ட ஆட்சியருக்கு சொன்னேன். இல்லை நாங்கள் சேர்த்துக்கிறோம்னு சொன்னார். ஆனால் சின்னாலப்பட்டியில் மட்டும் 26 அந்த வாக்குச்சாவடியுடைய முகவர்களை அழைத்து 7,227 வாக்குகளை ஷிஃப்டட்னு போட்டு மொத்தம் 26 வாக்கு சின்னாலப்பட்டியில். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சின்னாலப்பட்டி பேரூராட்சியில் 26 வாக்குகள், அதில் 7,227 வாக்குகளை ஷிஃப்டட்னு போட்டு நேற்று இரவே முடித்து விட்டார்கள். எஸ்ஐஆரை நேற்று நைட்டே முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு எங்கேயுமே எஸ்ஐஆர் நடக்கல, ஆத்தூர் தொகுதியில் நடக்கல. இப்போ ஒரு ஓட்டு கூட எங்கேயும் சேர்க்கல. இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், 2016 இன்னைக்கு 2026 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் சின்னாலப்பட்டியில் 17,000 வாக்குகள் பதிவாகிருக்கிறது 2016. அதுக்கு பின்னாடி நடந்த தேர்தலையும் 17,000க்கு மேலே வாக்கு பதிவாயிருக்கு. ஆனால் நேற்று வரை வாக்காளர் சேர்ப்பு 16,800 தான் பதிவாயிருக்கு. வாக்காளர் சேர்ப்பு 16,800. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் வாக்கு பதிவானதே 17,000 வாக்குகளுக்கு மேல், 17,000 வாக்கு பதிவாயிருக்கு. இன்னைக்கு இப்போ நடந்த சிறப்பு சேர்க்கை முகாமில் 16,800 தான். இது ஒன்று மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது மாதிரி பார்த்தா எல்லா பூத்துலையும் போய் கட்டாயப்படுத்தி அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் பிஎல்ஓன்னு இருக்காங்களா, சத்துணவில் வேலை ஆகக்கூடியவங்க, அவர்களை வற்புறுத்தி கையெழுத்து வாங்கி எல்லாத்தையுமே ஷிஃப்டட்னு திண்டுக்கல் நம்முடைய ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 22,000 வாக்கு 21,800 வாக்கை ஷிஃப்டட்னு பூராத்தி பதிவு செஞ்சுட்டாங்க. ஷிஃப்டட்னா அந்த ஊரில் இல்லை, இடம்பெயர்ந்து விட்டார்கள் என்று. இவ்வளோ பெரிய அநீதி எங்கேயாவது நடக்குமா? அந்த 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 தாசில்தாரும் கலெக்டரும் சேர்ந்து திட்டமிட்டு, ஏன்னா ஆத்தூர் தொகுதியில் 21,000 பேரை இன்னுமே தெரியாமல் பூராத்தையும் அந்த பிஎல்ஓவை நீ ஷிஃப்டட்னு எழுதி கொடு அப்படின்னு கணக்க முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு எஸ்ஐஆர் கிடையாது. இன்னைக்கு எஸ்ஐஆர் 7 நாள் நீடிச்சிருக்காங்க, 11ஆம் தேதி வரைக்கும். இப்போ எப்படி இந்த வாக்காளர் சேர்க்கறது? ஷிஃப்டட்னு போட்டது மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு. அந்த தாசில்தார் கலெக்டர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். எலெக்ஷன் கமிஷனை உடனே இதை விசாரிக்கணும், அந்த ஊரில் விசாரிக்கணும். ஒவ்வொரு வார்டுலையும் 200, 250, 300 வாக்காளர்களை அங்கே இருக்கக்கூடிய பிஎல்ஓக்களை போய் நீங்கள் சேர்க்க வேண்டாம் என்று சொல்லி ஷிஃப்டட் என்று பதிவு செய்திருக்கார்கள்.
இதை விட தவறு நீங்க இப்போ எல்லா ஊரையும் நீங்க விசாரிச்சு பாருங்க, எவ்வளவு சிப்டட் போட்டிருக்காங்கன்னு பட்டியலே என் கையில இருக்கு, நான் தர்றேன். இவ்வளவு பெரிய தவறு தமிழ்நாட்டில் எங்கேயும் நடந்திருக்காங்க. இதை உடனே தேர்தல் கமிஷன் தலையிட்டு இதை மறு ஆய்வு செஞ்சு சின்னாலப்பட்டி பேரூராட்சியில் சேர்க்கை நடத்திட வேண்டும், எல்லா பூத்துலையும் நடத்தணும். ஏன்னா இன்னைக்கு எஸ்ஐஆர் நடக்கல, நேற்று எஸ்ஐஆர் நடக்கல. எஸ்ஐஆர்வே 4ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கல, நேற்றே முடிவு செய்யறதுக்கு யாரு? இந்த தாசில்தார் கலெக்டர் யாரு? எப்படி அப்படி செஞ்சாங்க? உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? அங்க இருந்து மத்திய அரசு எதுவும் சொல்லிட்டா? ஏதோ ஒரு காரணம் இருக்கு, சதி இருக்கு. அது ஆத்தூர் தொகுதியில் மட்டும் இதை பண்ணியிருக்காங்கன்னா பெரிய சதி இருக்கு. ஒரு பேரூராட்சியில் 7000 பேரை 7217 பேர் நீக்கியிருக்காங்க. அந்த பட்டியலை உங்க கையில் கொடுக்குறேன் விளக்கத்தை. இவ்வளவு பெரிய அக்கிரமம் நடந்திருக்கு, நடக்கணும். திருப்பி மறு ஆய்வு செய்ய வேண்டும், திருப்பி சேர்க்க வேண்டும். யார் யார் விடுபட்டு போனவர்கள் வருகிறார்களோ, ஏன்னா சின்னாலப்பட்டி பூரா வியாபாரிகள் வெளியூருக்கு சென்று வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், கேரளாவுக்கு போவாங்க, எல்லா ஊரில் போய் சேலையை வியாபாரம் பண்ணுவாங்க. அவங்க வந்து வியாபாரத்துக்கு போனால் ஒரு வாரம் கழிச்சு வருவாங்க. பையா வந்து நாளைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சேரலாம்னு வந்திருப்பாங்க. யாரும் சேர்க்கறதுக்கு ஆள் இல்லை, எஸ்ஆர் இல்லை, பூத் லெவல் ஆஃபீஸர் எங்கேயும் கிடையாது, ஒருத்தர் கூட இல்லை. நாட் பிரசன்ட் தேர். எஸ்ஐஆர் இல்லை, ஆத்தூர் தொகுதியில் எஸ்ஐஆர் நேற்று இருந்து இல்லை. அதான் முக்கியம். இதுக்கு மேலே நான் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது எனக்கு தெரியாது. எஸ்ஐஆர் நேற்று இன்னைக்கு நடக்கலைன்னு சொல்கிறேன்ல, எந்த டைம் கொடுத்துருக்கான்? கூப்பிட்டு உடனே விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும், அவ்வளோதான். வேற என்ன சொல்லுவீங்க? அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? ஏங்க 7200 ஒரே நேரத்தில் பார்த்தாங்களா? தெருவில் விசாரிச்சாங்களா? எல்லாம் உள்ளூரில் இருக்காங்க. கொத்தனாரு சித்தாளு வேலை செய்யக்கூடியவங்க அந்த தெருவிலே 310 பேர் டிக்கெட் போட்டிருக்காங்க. அந்த பூத்தில் உள்ள கம்பல் பண்ணி கையெழுத்து வாங்கிருக்காங்க, தாசில்தார் வாங்கியிருக்காங்க. இவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கார். அவர் உடனே மாற்றணும், நடவடிக்கை எடுக்கணும், விசாரிக்கணும், நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கணும். சரி, பொதுவாக மாவட்ட ஆட்சியர் மேலே இந்த நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. அதுக்கு மேலே இதுக்கு மேலே என்ன தப்பு நடக்கும்? எல்லாம் தப்பு தான் நடந்திருக்கு.